உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன முதல்ல கிளம்பு. யாரு கிளம்பு வெளியில. அதெல்லாம் முடியாது. என்ன சத்த? யார் இவரு? யாருன்னு தெரியலமா. எவனோ பிச்சைக்காரன். போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். எது பிச்சைக்காரனா? அடி பாவி, தொட்டு தாலி கட்டின புருஷனை வாய் கூசாம பிச்சைக்காரன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அது சரி, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இத்தனை வருஷமா என்ன தேடாமையா இருந்திருப்ப. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஜானகி தங்கச்சிக்கிட்டே பேசிக்கிறேன். என்னம்மா ஜானகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? ஆமா, இது யாரு? உன் பொண்ணு வள்ளியா? அத்தாடி, எம்பூட்டு வளர்ந்திருக்கிறா. சின்ன பொண்ணா பார்த்தது இப்போ இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து நிக்கிறா. யோ, யாரியா நீ? சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வெளியில போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? சுமதி, இந்த ஆளு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. ஏய் சுமதி, நில்லு. நீங்க குமரன் அண்ணனா? ஆமாம்மா, ஆமாம்மா. ஒத்தக்கடை குமரன் அண்ணனா? கண்டுபிடிச்சிட்டேம்மா, கண்டுபிடிச்சிட்டேம்மா. நீயாவது என்ன அடையாளம் கண்டுகிட்டியம்மா. இது போதும் தங்கச்சி எனக்கு. ஆமா, மச்சான் எங்கம்மா போயிருக்கிறாரு? இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சத்தத்தையே காணோம். அவர் வெளியில போயிருக்காருனே. இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் யாரு? வேதநாயகி அத்தையோட புருஷனா? ஆமாடி அம்மா வள்ளி. வேதநாயகிக்கு நான் புருஷன் மட்டும் இல்லம்மா, ரஞ்சித்துக்கும் நான் தான் அப்ப. நிறுத்தியா? இன்னொரு தடவை என் புருஷன் சொன்ன தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போயா வெளியில. என்ன பழைய பயந்தாங்கோழி குமரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடக்கிறதுக்காகவே காசிக்கு போய் 1008 அகோரிங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு 5500 மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எடக்க மடக்கா என்கிட்ட பேசினேன்னு வையி, அப்படியே உபூதி எடுத்து ஊதி விட்டுருவோம். ஊதி அந்த பயம் இருக்கணும். என்னமா பெருசா இது ஓ வீடு மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது என் மச்சானோட வீடு, என் ஜானகி தங்கச்சியோட வீடு. நீ எப்படி இங்க விருந்தாளியா இருக்கியோ அதே மாதிரி நானும் இங்க விருந்தாளி. ஏதாவது பேசுனேன்னு வையே, அப்படியே ஊதி விட்டுருவேன். ஊதி ஜாக்கிரதை. தங்கையே, வெகு தூரத்துல இருந்து கால்நடையாகவே வந்திருக்கேன். நிறைய வேற பேசியிருக்கேன். அப்படியே தாகமா இருக்கு. குடிக்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டோமா? போமா. இந்த வீட்ல நான் இருக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை என் மச்சானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு வந்து என்ன போக சொல்லட்டும், நான் போறேன். அவரை விட்டா இங்க வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா? புரியுதான்னு? அது வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லிவிட்டாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.